தமிழ் பணிக்குருக்கள் மற்றும் தாபோர் தியான குழுவினர் இணைந்து வழிநடத்திய தவக்கால சிறப்பு ஒருநாள் தியானம் மார்ச் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வெகு சிறப்பாக இறை பக்தியுடன் நடைபெற்றது. சயான் பாவுதாஜி சாலை, நார்த் இந்தியன் அசோசியேஷன் எதிர்ப்புறம் அமைந்துள்ள சாலினி பவன் புனித லூர்து அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற தியான நிகழ்ச்சியில் தாபோர் தியான குழு சகோதரர் செல்வராஜ் ஜெபம் செய்து தியானத்தை துவக்கி வைத்தார். தியானத்தின் தொடக்கமாக ஜெபமாலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒர்லம் உதவி பங்குதந்தை அருட்பணி டேவிட் அடிகளார் சிறப்பு நற்செய்தி வழங்கினார். அதில் திருத்தந்தை லியோ குறித்த தகவல்களுடன் இறைமக்களின் ஜெபம், தவம், தானம் குறித்த கருத்துகளும் இடம்பெற்றிருந்தது. இறை மக்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வில்லேபார்லே பங்கைச் சேர்ந்த அருள் தந்தை வில்லியம் அடிகளார் நற்கருணை ஆராதனை வழங்கினார். மதிய உணவை தொடர்ந்து ஆலயத்தில் சிலுவை பாதை நடைபெற்றது. சிலுவை பாதையை தொடர்ந்து மேதகு ஆயர் ஆல்வின் டி சில்வா தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. சித்தாகேம் பங்கைச் சேர்ந்த அருட்தந்தை ஆல்பர்ட் அடிகளார் திருப்பலியை நிறைவேற்றினார். திருப்பலியில் அருட்தந்தையர் மலாட் ஒர்லம் பங்கு டேவிட் அடிகள், முல்லன் பங்கு இளையராஜா அடிகள், மாகிம் பங்கு பிரகாஷ் அடிகள், சீத்தாகேம் பங்கு ஞானமணி அடிகள், வில்லேபார்லே பங்கு வில்லியம் அடிகள், ஜெரிமேரி பங்கு ஜான் பிரிட்டோ அடிகள் தங்கள் பங்களிப்பை வழங்கினர். ஆயர் ஆல்வின் டி சில்வா மறையுரை வழங்கினார். மறையுரையில் திருத்தந்தையின் இறை மக்கள் குறித்த சிந்தனை மாற்றம் தொடர்பான கருத்தை தெரிவித்தார். பாடகர் குழுவின் பக்தி பாடல்கள் தியான நிகழ்ச்சிக்கு மெருகூட்டியது. திருப்பலியைத் தொடர்ந்து தியான நிகழ்ச்சியில் திருப்பலியில் பங்கு பெற்ற ஆயர் மற்றும் அருட்தந்தையர், தாபோர் தியான குழு சகோதரர் செல்வராஜ், ஆண்டனி ஆகியோர் ஆலய பங்கு தந்தை, இறை மக்கள் மற்றும் பங்கு பணியாளர்கள் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். தியானத்தில் பங்கு பெற்ற இறை மக்களுக்கு மேதகு ஆயர் மற்றும் அருட்தந்தையர் ஆசீர் வழங்கினர்.